திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மன்னோ வடமதுரை மைந்தனை. கண்ணபிரானின் அற்புத லீலைகளையும் அவரை வழிபடும் முறையையும் அதன் பலன்களையும் விளக்குகிறது இந்த பாடல். தூய்மையான மனதுடன் மலர்களை தூவி வாயால் பாடி மனதால் தியானிப்பதின் மூலம் முன்பு செய்த பாவங்களும் இனி வரவிருக்கும் பாவங்களும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல கருகிவிடும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். பாசுரத்தின் வரிகளில் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம்: மாயனை வியத்தகு செயல்களை செய்பவன், மாயங்களை கடந்து நிற்பவன். மன்னு வடமதுரை மைந்தனை, நிலை பெற்ற வடமதுரையில் பிறந்தவன் கண்ணன். தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய்மையான பெருகி ஓடும் யமுனை நதிக்கரையில் விளையாடியவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, ஆயர் குலத்தில் அழகிய விளக்காய் தோன்றியவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயான யசோதையின் வயிற்றுக்கு கர்ப்பத்திற்கு அதாவது ஒளி சேர்த்த தாமோதரன், கயிற்றால் கட்டப்பட்டவன் என்று பொருள். வழிபடும் முறையாக என்ன சொல்கிறார் என்றால், தூயோமாய் வந்து, தூய்மையான மனதுடன், தூமலர் தூவி தொழு, நல்ல மலர்களை கொண்டு தூவி வணங்குவோம், வாயினால் பாடி அவனது கல்யாண குணங்களை பாடுவோம், மனத்தினால் சிந்திக்க அவனையே மனத்தால் தியானிப்போம் என்று சொல்கிறார். பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போய பிழையும் முன்பு செய்த பாவங்கள் சஞ்சித கர்மங்கள், புகு தருவான் நின்றனவும் இனி வரவிருக்கும் பாவங்கள் ஆகாமிய கர்மங்கள், அறியாமல் செய்யும் பாவங்கள் தீயினால் தூசாகும், நெருப்பில் பட்ட பஞ்சு போல் அழிந்துவிடும். சுருக்கமாக சொன்னால், ஆண்டாள் கண்ணபிரானின் பல்வேறு ரூபங்களை விவரித்து அவனை மனதில் வாயில் செயலால் வழிபடுவதன் மூலம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடலாம் என்று கூறுகிறார். இது ஒரு எளிய பக்தி மார்க்கம்.